என்னவா இருக்கும்? எங்களை திட்டுறீங்களே, அதே மாதிரி நீங்களும் வர வரைக்கும் அவர் அமைதியா இல்லாம ஏன் கிளம்பி போறாரு? டேய் மணிகண்டா, நீ இரு. அவரு இந்த வேலை வேணா ஒண்ணு வேணான்னு கிளம்பி போனார்லப்பா. அப்ப அந்த சிஇஓ போஸ்டிங்க நான் எடுத்துக்கிறேன். என்னது, நீ இந்த போஸ்டிங் எடுத்துக்கிறியா? டேய், சிஇஓ வர என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தன் சிஇஓன்னு தெரிஞ்சுக்கிட்டா வந்தான். அவன் தெரிஞ்சுக்கலையா? அதே மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. மணிகண்டா இத பாரு, அவரை மரியாதை இல்லாம பேசுன எனக்கு எப்படி கோவம் வரும்னே தெரியாது, பாத்துக்கோ. பாத்தியா புனிதா, இத பாரு, இவ்வளவு நேரம் மாமன்னு மரியாதையா பேசினான், இப்ப அவன் வேண்டு பேசுறான் பாரு. இப்ப கவனிச்சியா? இதுதான் உன் தம்பி. இவனுக்காக மாப்பிள்ளை கிட்ட நீ பறிஞ்சு பேசுவியா? என்னடா சொன்ன? சிஇஓ போஸ்ட் உனக்கு கொடுக்கணுமா? முடியாதா? என்ன பண்ணுவேன்? முடியாதுன்னா நான் கேஸ் போடுவேன்ப்பா. டேய் மணிகண்டா, கேஸ் போடுவியா? என்னன்னு கேஸ் போடுவ? இது என் தாத்தா சொத்துன்னு போடுவியா? போடு. அதையும் நான் பாக்குறேன். கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, கம்பெனியை நான் வித்துட்டு போயிடுவேன். என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? அப்பா மாப்ள, என்ன நீங்க சின்ன பையன் ஏதோ கோவம் இல்லாம பேசிட்டு இருக்கிறான், நீங்களும் அவனுக்கு சரி சமமா ஈடு கொடுத்து என்னவோ கம்பெனியை விக்கிறேங்கிறீங்க. நம்ம கம்பெனியை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்கு. அத பத்தில நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. சின்ன பையன் பேச்ச கணக்கில் எடுக்காதீங்கன்னு இவ்வளவு தூரம் சொன்னீங்கல்ல, இப்போ அது மாதிரி வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏய், இது என்னோட உழைப்புல உருவான கம்பெனி. இதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு பய கேட்க முடியாது. நான் இப்பவே இந்த கம்பெனியை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு. மாப்பிள்ளை இல்லாத